ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போர் ஆரம்பித்து 1 மாதம் 3 வாரங்கள் 3 நாட்கள் ஆகியிருக்கு. இருந்தாலும் இந்த போர் இன்னும் முடியல. நடுவில் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையோட முடிவும் வரப்போகுது நாளையோட. அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதியோட இந்த சீஸ் ஃபயர் முடிய போகுது. இதுக்கு மேலே ட்ரம்ப் ரொம்பவே மிகப்பெரிய தாக்குதல்லாம் நடத்துவேன்னு அவரோட போஸ்ட்ல போட்டிருந்தாரு. என்னதான் பேச்சுவார்த்தைய பல மணி நேரங்களா பேசி கொஞ்ச நாளைக்கு மட்டும் சீஸ் ஃபயர் விட்டாலும் இருந்தாலும் இந்த 3 நாட்கள்ல மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ போயிட்டு இருக்க இந்த 14 டேஸ் சீஸ் ஃபயர் தற்காலிக அமைதி பார்த்தீங்கன்னா நாளையோட முடிவடைகிறது. பிரசிடென்ட் ட்ரம்ப் நெகோசியேஷன்ஸ்ல டீல் கிடைக்கலன்னா லாட்ஸ் ஆஃப் பாம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட நிறைய கணக்கான தௌசண்ட்ஸ் ஆஃப் பாம்ஸை பார்த்தீங்கன்னா போட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அவங்க மட்டும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கலைன்னா, டீலுக்கு வரலன்னா இதெல்லாம் நடக்க போகுது நாளைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, ஜேடி வேன்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமாபாத் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்காரு. அங்கதான் ஈரானோட நெகட்டிவ் டெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லைனாலும் அதை விட பயங்கரமான வெப்பன் அவங்க கையில வச்சிருக்காங்க. அதுதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். அதுதான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய வெப்பன்னு சொல்லி ஆகணும். அதை திரும்ப பிளாக் பண்றதா ஈரானோட ஐஆர்ஜிசி வார்னிங் கொடுத்திருக்காங்க. இப்போ கூட சில நாட்களுக்கு முன்னாடி நாங்க ஓபன் பண்றோம், எல்லாத்துக்கும் ஓபன் பண்றோம்னு சொல்லி இருந்தாலும் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அதை பாத்தீங்கன்னா பேசியே அந்த பேச்சுவார்த்தையை கெடுத்துட்டாரு. இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திரும்பி க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏப்ரல் 19 சண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ் நேவி ஒரு ஈரானியன் பிளாக்டு கார்கோ ஷிப்பை சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷிப் பேரு எம்வி தௌஸ்கா. இந்த ஷிப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா போக ட்ரை பண்ணும்போது யூஎஸ் நேவியோட யூஎஸ்எஸ் சுக்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்ராயர் ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் ஷிப்பை நிறுத்த சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த ஷிப் நிறுத்தாம போனதுனால யூஎஸ் நேவி யோசிக்காம அந்த ஷிப்போட இன்ஜின் ரூம் மேல பயங்கரமான ஃபயரை நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா யூஎஸோட மெரைன்ஸ் ஹெலிகாப்டர் மூலியமா ஷிப்ல இறங்கி ஷிப்பை முழுசாவே அவங்க கஸ்டடியில கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க சீஸ் பண்ணி அந்த ஷிப்பை வச்சிருக்காங்க. அதுக்கு ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உடனே நீங்க மட்டும் அந்த ஷிப்பை நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா இதோட கான்சிக்வன்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஷிப்பை பாத்தீங்கன்னா ஈரானுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ட்ரம்ப் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பிளாக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை சுத்தி இருக்க பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணல. அது ஃபுல்லா ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்காங்க. ஈரான்ல இருந்து எந்த ஷிப்ஸும் வெளியே போகாத மாதிரி, ஈரானுக்கும் எந்த ஷிப்ஸ் வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டீல் முடிகிற வரைக்கும் இந்த பிளாக்கெட்டை நாங்க ரிமூவ் பண்ணாம தான் வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹியூமன் லாஸ் ஈரான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3375க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க இது வரைக்கும். இஸ்ரேல் சைட்ல 20க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் தான் இறந்திருக்காங்க. பட் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய லாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் பாத்தீங்கன்னா மிசைல் வச்சு தாக்குனாங்க இல்லையா, அதனால உண்டான டேமேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா $11 பில்லியன் அளவுக்கு எக்கனாமி லாஸ் ஆகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா நம்ம 2 இந்தியன் ஷிப்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த வழியா ஈரானியன் கார்டு பாத்தீங்கன்னா அதை பார்த்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு ஃபயரிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த 2 ஷிப்ஸோட நேம் பாத்தீங்கன்னா ஜாக் அர்னவ், அப்புறமா சன்மர் ஹெரால்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஷிப்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வழியா போயிட்டு இருந்தது. பெர்ஷியன் கல்ஃப் வழியா போயிட்டு இருந்தாங்க. நல்ல வேலையா பாத்தீங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் அடிப்படல, சேஃபா தான் இருக்காங்க. ஈரான் கிட்ட கேட்டதுக்கு எதனால எங்க ஷிப்ஸ் நீங்க தாக்குதல் நடத்துனீங்க, எதனால ஃபயர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐஆர்ஜிசிக்கு எந்த ஒரு கமாண்டும் வரல, எங்க வழியா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா எந்த ஒரு கப்பல் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அதை அட்டாக் பண்ண சொல்லி தான் கமாண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலதான் நாங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் திரும்பி நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்தியா பாத்தீங்கன்னா 7 நேவி ஷிப்ஸை கூடவே பாத்தீங்கன்னா பெர்சியன் கல்ஃப்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. அவ்வளவுதான் இந்த வீடியோல. அப்புறம் இன்னைக்கு முக்கியமா பார்த்ததுலேயே பாத்தீங்கன்னா நாளையோட டெட்லைன், நாளையோட சீஸ் ஃபயர் முடிய போகுது. ட்ரம்ப்பும் பாத்தீங்கன்னா ஹெவியான ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு அவரோட சோசியல் மீடியால. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் தெரியல. பட் இந்த சீஸ் ஃபயர் விட்டதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தாம இருந்திருக்கலாம் போல, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிகாஸ் யாருமே இந்த தாக்குதலை நிறுத்தல. இப்போ இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்கும் நடுவில் ஒரு சின்ன பீஸ் நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க 10 டேஸ் சீஸ் ஃபயருக்கு பெர்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை இவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஷிப்ஸாலையும் அங்க போய் ஆயில வாங்குறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம் தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஈரான் என்ன பண்ண போறாங்கன்னு இன்னும் தெரியல. நாளைக்கு ட்ரம்ப் என்ன பண்ண போறாருன்னு இன்னும் தெரியல. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோல.